சுழல் வெப் சீரிஸோட 7th எபிசோட் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். செல்லப்பா கெட்டவர் கிடையாது, ஒரு அரக்கங்கிட்டு காப்பாத்துன எங்களோட அப்பான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுங்க சொல்றாங்க. பட் அந்த காட்டேஜ்குள்ள என்ன நடந்துன்னு கேட்கறதுக்குள்ளேயே அந்த ஜெயிலோட வார்டன் வந்துட்டு அந்த பொண்ணுங்களை கூட்டிட்டு போயிடுறாங்க. ஆனா சக்கரைக்கும் நந்தினிக்குமே ஒரு பெரிய கில்ட்டா தான் ஃபீலா இருக்கு. பிகாஸ் இவ்வளவு நல்ல ஒரு போய் கெட்டவரா இவ்வளவு நாள் நினைச்சு ஒருத்தர் முகத்தை கூட பாத்துக்க மாட்டாங்க. பட் இருந்தாலும் அந்த பொண்ணுங்க பாதிக்கப்பட்டாங்கன்னு சொல்லிட்டு நீ அவங்க இடத்துல இருந்து யோசிச்சதுனால நீயும் அதை பத்தி ஃபீல் பண்ணாத, நீயும் நல்ல வந்தான்னு சொல்லிட்டு நம்ம நந்தினி சொல்லுவாங்க சக்கரையை பார்த்து. ஆனந்தும் தாமுவும் பேசிட்டு இருப்பாங்க. தாமு இந்த மாதிரி செல்லப்பா தான் தன்னோட அப்பான்னு தெரிஞ்ச உடனே அதை பத்தி சொல்லலாம்னு மாலதி அம்மா கிட்ட வந்திருப்பாரு. பட் அவங்க குடும்பம் ரொம்பவே சந்தோஷமா இருக்கிறத பார்த்துட்டு அதை மூடி மறைச்சிருப்பாரு. அப்பதான் ஆனந்துக்கு ஒரு விஷயம் தெரிய வருது, செல்லப்பாக்கு தாமு தன்னோட மகன் இது வரைக்கும் தெரியாதுன்னு. ஆனா இது தெரியாம ஆனந்த் இவ்வளவு நாள் செல்லப்பா கிட்ட பேசாம இருந்திருக்காரு. அதை தொடர்ந்து இவ்வளவு வருஷமா செல்லப்பா இந்த கேஸை பத்தி என்ன டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணிருக்காருன்னு சொல்லிட்டு அவருக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு கிட்ட போயிட்டு சக்கரை விசாரி இது வெறும் சைல்டு அபியூஸா இருக்குன்னு சொல்லிட்டு தான் செல்லப்பா இந்த கேஸ் எடுத்தாரு. ஆனா அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது ஒரு மிகப்பெரிய நெட்வொர்க், அதுவும் ஹியூமன் டிராபிக் பண்ற நெட்வொர்க். இப்ப ஹியூமன் டிராபிக்னா என்னன்னு சொல்லிட்டு நம்ம டீடைலா பார்க்கலாம். வறுமையில இருக்க பெற்றோர்கள் அவங்களோட வறுமையை போக்குறதுக்காகவும் அந்த கஷ்ட காலத்தை கொஞ்சம் கழிக்கிறதுக்காகவும் அவங்க பெத்த குழந்தைங்களே பாத்தீங்கன்னா வித்துறாங்க. இப்படி குழந்தைங்களை வாங்குறவங்க நல்லா வளர்க்குறோம்னு சொல்லிட்டு தான் அவங்க கிட்ட இருந்து வாங்குறாங்க. பட் ஆனா அந்த மாதிரி நடக்கிறது கிடையாது. வாங்கப்பட்ட அந்த குழந்தைகள் பெரிய பெரிய தலைங்க மூலமா பாத்தீங்கன்னா ஏலம் விடப்படுறாங்க. இந்த குழந்தைங்க எல்லாரையுமே ஏஜ் வைஸ் பிரிச்சு தனியா விலை நிர்ணயம் பண்றாங்க. அதன் மூலமா தேவைப்படுறவங்களுக்கு சைல்ட் லேபராவோ இல்ல வீட்டுல வேலை செய்யறதுக்கோ இல்ல செக்ஸ் ஒர்க்கராவோ பாத்தீங்கன்னா இந்த குழந்தைங்க தள்ளப்படுறாங்க. இவங்க எல்லாருமே இந்தியாக்குள்ளதான் விற்கப்படுறாங்கன்னா கண்டிப்பா கிடையாது, இந்தியாவை தாண்டி வெளிநாட்டிலையும் விற்கப்படுறாங்க. மோஸ்ட் ஆஃப் த மெம்பர்ஸ் கடல் வழியா தான் பாத்தீங்கன்னா மத்த நாடுகளுக்கு கடத்தப்படுறாங்க. அதுவும் ஒன் டைம் கண்டெய்னர்ல ஏறிட்டா போதும், இந்த பொண்ணுங்களையும் சரி அந்த குழந்தைங்களையும் சரி யாருனாலையுமே கண்டுபிடிக்க முடியாது. அவங்க எந்த நாட்டுக்கு போவாங்கன்னு சொல்ல முடியாது, அவங்களை திரும்பியும் கொண்டு வர முடியாது. கண்டெய்னர்ல அந்த பொண்ணுங்க மாட்டிக்கிட்டா அவங்கள கல்ல கட்டி கடலுக்குள்ள இறக்கிடுறாங்க. பிகாஸ் அந்த போட்ல அவங்க இல்லனா அந்த கேஸ் நிக்காதுன்றதுக்காக. இதைத்தான் ஹியூமன் டிராபிக்னு சொல்றாங்க. அண்ட் குழந்தைங்களோட ஆர்கன்ஸ்க்காகவும் அவங்க கடத்தப்படுறாங்க. செல்லப்பாவோட ஃப்ரெண்டும் இதை பத்தின டீடைல்ஸ் தான் அவர் ஃபுல்லாவே கலெக்ட் பண்ணி அந்த லேப்டாப்ல வச்சிருந்தாரு. பட் லாஸ்ட் அவர் இறந்தப்ப அந்த லேப்டாப் எரிஞ்சு போச்சு நான் கேள்விப்பட்டேன்னு அவர் சொல்லுவாரு. அண்ட் அந்த டனல்ல கொஞ்சம் ஃபைல்ஸ் கிடைச்சிருக்கும், அதுவும் எரிஞ்ச நிலைமையில. அதை ஃபாரன்சிக் ஆபீசர்லாம் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப கிடைச்ச ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் மாடல் எடுத்து குற்றவாளிகள் இருக்கக்கூடிய அந்த வெப்சைட்ல செக் பண்ணி பார்க்கறப்ப அது ஒரு பர்சனோட மேட்ச் ஆகுது. ஃபைண்ட் ஆன அந்த பர்சனும் ஆல்ரெடி குழந்தைகள் கடத்தல் விஷயமா கைது செய்யப்பட்டிருப்பாரு. இவனை பிடிச்சா ஏதாச்சும் க்ளூ கிடைக்கும்னு சொல்லிட்டு சக்கரை ஒரு முடிவுக்கு வருவாரு. அந்த திருவிழால ஃபேமிலியா பாத்தீங்கன்னா அவன் வெளியில வந்திருப்பான். சக்கரை அவனை பிடிக்க போறப்ப பாத்தீங்கன்னா குடும்பத்தோட இருக்கிறதுனால அவன் பையன் முன்னாடி அவன் அசிங்கப்படக்கூடாதுன்னு நினைப்பான். அதை மனசுல வச்சுட்டு அவனை ஈஸியாவே ட்ராப் பண்ணிட்டு இந்த மாதிரி கேட்பாங்க, நீ என்ன பண்ணிட்டு இருக்க, உன் பையனுக்கு எதுவும் தெரியக்கூடாதுன்னா நீ உண்மையை சொல்லணும். அவனும் நான் எல்லா உண்மையும் சொல்லிடுறேன், ஆனா என் பையனோட படிப்புக்கு மட்டும் எந்த ஆபத்தும் வராம பாத்துக்கங்கன்னு சொல்லிட்டு ஒரு வாக்கும். அவன் சொன்ன எல்லா விஷயத்தையும் மூர்த்தி கிட்ட பாத்தீங்கன்னா சக்கரை சொல்லிட்டு இருப்பாரு. இன்னைக்கு நைட்டு 2 குழந்தைங்களை பாத்தீங்கன்னா கண்டெய்னர்ல ஏத்துறாங்கன்னு. இந்த விஷயத்தை டிஹெச் கிட்ட சொல்றப்ப ஃபர்ஸ்ட் செல்லப்பா அவன் நல்லவன், அப்புறம் அபியூசர், இப்போ என்ன இது ஹியூமன் டிராபிக்ன்ற இன்னும் கதை விட்டுட்டே இருக்குன்னு சொல்லிட்டு அவரே டென்ஷன் ஆயிடுவார். இனி இந்த கேஸை வளவலாம் இழுத்துட்டு இருக்க வேணா, அதுக்கு வேற டிபார்ட்மெண்ட் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இக்னோர் பண்ண சொல்லிடுவாரு. மூர்த்தியும் ஜால்ரா தட்டுற விதமா இனிமேல் நம்மளால எதுவும் பண்ண முடியாது, இதை விட்டுலாம் வேற சொல்லுவாங்க. ஆனா சக்கரை இதை விடுற மாதிரி கிடையாது. ஸ்ட்ரைட்டா அந்த மீனவர் குடும்பத்தை சேர்ந்த பெர்னாண்டஸ் கிட்ட போய் பேசுவாரு. உங்க ஹார்பர்ல இருந்து தான் இன்னைக்கு அந்த 2 பொண்ணுங்களை வேற கண்டெய்னர்ல ஏத்த போறாங்க. சோ உங்க ஆளுங்க யார் இதை பண்றாங்கன்னு சொல்லிட்டு நீங்க காட்டி கொடுக்கணும்னுவாங்க. அவர் என்ன சொல்றாரு, நான் பண்ணி தரேன், பட் ஆனா அவங்கள வைத்து பொழப்புக்காக தான் பண்றாங்க, ஆனா எங்க ஆளுங்க மேல நீங்க எந்த ஆக்ஷன் எடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு சத்தியமும் வாங்கிடுவாரு. அண்ட் ஜெயில அந்த நந்தினியை பிடிச்சி மத்த பொண்ணுங்க எல்லாருமே வாங்குவாங்கன்னு வாங்குவாங்க. சில பேர் அதை தடுக்கவும் செய்வாங்க. என்ன அந்த போலீஸ்காரன் கூட சேர்ந்து எங்களை ட்ராப் பண்ண பாக்குறியான்னு கேட்பாங்க. அப்பதான் முத்து நந்தினியை காப்பாத்துற விதமா அவளை அடிக்காதீங்க, செல்லப்பா ஒரு தடவை லெட்டர்ல ஒரு பொண்ணை பத்தி மென்ஷன் பண்ணியிருந்தால அது நந்தினி தான், அவளும் நம்மள மாதிரி சின்ன வயசுல சில கஷ்டத்தை அனுபவிச்சு அவளுக்கு நம்ம வழி தெரியும்னு சொல்லிட்டு அந்த காட்டேஜ்ல என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு பிளாஷ்பேக்க சொல்ல ஆரம்பிக்கிறார். ஒரு நாள் செல்லப்பா உங்களை சின்ன வயசுல கஷ்டப்படுத்தின அந்த அரக்கனை நான் கண்டுபிடிச்சிட்டேன், நீங்க 12 மணிக்கு நீங்க என்னோட காட்டேஜுக்கு வந்தீங்கன்னா அவன் யாருன்னு நம்ம ரிவீல் பண்ணிடலாம் அப்படின்னு. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் செல்லப்பாவை பார்க்க போறன்ற சந்தோஷமும் அதே நேரத்தில் அந்த அரக்கனை தேடி அழிக்க போறோன்ற சந்தோஷத்தோட பாத்தீங்கன்னா எல்லா பொண்ணுங்களும் ஒன்னா கூடுறாங்க. அந்த ரகசிய தனல் வழியா தான் அவங்க அந்த காட்டேஜ் உள்ள போறாங்க. அப்ப சில சம் ஓல்டு மெமரிஸ் சடனா அவங்களுக்கு ஏதோ எரியிற ஸ்மெல் வருது. என்னன்னு போய் பார்த்தா அங்க லேப்டாப் எரிஞ்சிட்டு இருக்கு. ஏதோ பிரச்சனை நடக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க வேகமா அந்த அலமாரிக்குள்ள போயிட்டு உள்ள போய் பார்ப்பாங்க. அப்பதான் அவங்க எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி. அதாவது செல்லப்பா அப்பே இறந்து கிடக்குறாரு தலை சுடப்பட்ட நிலைமையில. இந்த பொண்ணுங்க வந்ததுக்கு அப்புறம் அவருக்கு எதுவுமே நடக்கல. அவங்க வர்றதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா செல்லப்பாவை யாரோ வந்து கொண்டிருக்காங்க. செல்லப்பா இறந்து கிடக்கத பார்த்த உடனே எல்லா பொண்ணுங்களும் மனசு நொந்து போயிடுறாங்க, செம்ம அழுகுறாங்க. அவர் கையில பிஸ்டல் இருக்கிறத பார்த்துட்டு ஏன் நம்மள வர சொல்லிட்டு இவர் சூசைட் பண்ணிக்கணும்னு நினைக்க பேசிட்டு இருக்காங்க. பட் அங்க இருக்கிற காந்தார் என்ற வக்கீல் பொண்ணு இது சூசைட் இல்ல, கொலை, யாரோ செட்டப் பண்ணிருக்காங்க அப்படின்றாங்க. சோ எதையும் தொடாதீங்க, போலீஸ் வந்து இதை ஹேண்டில் பண்ணிப்பாங்க சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப பாக்குறாங்க. பட் முத்து என்ன சொல்றாங்கன்னா, அப்பாவை இப்படியே விட்டு போக கூடாது, இது சூசைட்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுவாங்க. சோ இதை கொலைன்னு நிரூபிக்கணும்னா நம்மள ஒருத்தர் பாத்தீங்கன்னா இதுக்கு ஆஜராகணும், கொலை செஞ்சோம்னு அப்படின்றாங்க. பட் மத்த பொண்ணுங்க ஒத்துக்காம முத்து அங்க வந்து கூட்டிட்டு போயிடுறாங்க, ஏதோ வளரான்னு சொல்லிட்டு. எல்லாருமே வெளியில போனதுக்கு அப்புறம் முத்து மறுபடியும் அந்த தன் வழியா உள்ள வந்துடுறாங்க. சின்ன வயசுல இருந்து எங்களுக்காக நீங்க எவ்வளவோ பண்ணிருக்கீங்க, உங்களை இப்படி அனாதையா சாக என்னால விட, உங்க சாவுக்கான ஜஸ்டிஸ் எங்களுக்கு தெரிஞ்சே ஆகணும்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவரை கட்டி பிடிச்சிட்டு அழுகுறாங்க. அதே நேரத்தில் அந்த பிஸ்டல் எடுத்துட்டு அலமாரி
அலமாரி உள்ள போய் உட்காந்துக்கிறாங்க. இதுதான் காட்டேஜ் உள்ள நடந்திருக்கு. பட் அதுக்கப்புறமும் யாரு முத்துவோட அலமாரியை பூட்டான்றது யாருக்குமே தெரியாது. இந்த வெப் சீரிஸ்ல இந்த எபிசோட் தான் பாத்தீங்கன்னா ஓரளவு கொஞ்சம் எமோஷனலா கனெக்ட் ஆகும், நல்லாவே ஒர்க் அவுட்டும் ஆயிருக்கும். செல்லப்பாவை வில்லனாவே பார்த்துட்டு இருந்த சில பேருக்கு பாத்தீங்கன்னா இந்த சீன்ல பாத்தீங்கன்னா செல்லப்பா எவ்வளவு பெரிய மனுஷன் தெரிஞ்சிருக்கும். முத்து கொலகாரியா மீடியால மாட்டிக்கிட்டான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் மத்த பொண்ணுங்க எல்லாம் ஒரு முடிவுக்கு வராங்க, முத்து பண்ணதான் கரெக்ட்னு. சோ முத்து சொன்ன மாதிரியே நாங்க தான் கொலை பண்ண சொல்லிட்டு எல்லாருமே ஒரே நேரத்துல ஆஜராகிறாங்க. எல்லாருமே ஜெயிலுக்கு வந்ததுக்கான ரீசனே லெட்டர்ல ஒரு நம்பர் மென்ஷன் பண்ணிருப்பாரு. சில நம்பர் ஜெயில் கைதிகளுக்கு கொடுக்கக்கூடிய நம்பர். அதை வெரிஃபை பண்ணி பாக்குறப்ப தான் தெரியுது ஜெயில் உள்ள இருக்கிற சரோஜான்ற அந்த பொம்பளை தான் பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய விஷயத்தெல்லாம் பண்ணது. இவ்வளவு நாள் நாங்க எல்லாருமே ஒரு அரக்கனை தான் தேடிட்டு இருந்தோம் நினைச்சோம். ஆனா அரக்கன் இல்ல, அது ஒரு அரக்கின்னு சொல்லிட்டு எல்லாருமே பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிறாங்க. நானே இந்த சஸ்பென்ஸை ப்ரிடிக்ட் பண்ணவே இல்லை. நீங்க யாராச்சும் ப்ரிடிக்ட் பண்ணிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஃபைனல் எபிசோட சீக்கிரமே பார்க்கலாம்.